Good evening, friends. Mind is mental health tips. ஸோ marital disharmony issues பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ marital disharmony issues அப்படின்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேர். இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால், எக்ஸாம்பிள், இப்போது ஹஸ்பண்ட் வந்து மனைவி கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு வரார். அவர் பேசின்னு இருக்காரு. அவர் பேசும்போதே ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு அவர் பேசக்கூட விடாமல் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அவரை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவரை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் வந்து அந்த ஒய்ஃப் தராங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் கணவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃப் தன் மனசில் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணணுன்னு வரும்போது ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் இக்னோர் பண்ணுறாரு, ப்ளேம் பண்ணுறாரு. ஸோ எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஓகே, இப்படி 2 பேர் இருக்கிறச்சே அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கணவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்க. அதே மாதிரி ஒய்ஃபும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். 2 பேரும் அவங்கவுங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் குத்தம் மட்டும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? அங்கே எங்கே இஷ்யூ இல்லாமல் இருக்கும்? அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்து மனைவி என்ன சொல்ல வராங்கன்னு கணவரும், கணவர் என்ன சொல்ல வராங்கன்னு மனைவியும், அவங்களும் தெளிவாக சொல்லுவாங்க, கரெக்டாக தான் இருக்கும் அவங்க சொல்கிறது அப்படின்னு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எங்கே ப்ளேம் ஆக போகிறது? ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே இல்லையே, குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயமே இல்லையே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒருத்தர் மனசில் இருக்கிறத அவங்க பேசி தீர்மானித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தில் இருக்காங்களோ அதுக்கான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அவங்க பல விஷயங்களுக்கான சொல்யூஷனை 2 பேருமா சேர்ந்து எடுக்கலாம். ஏன்னா இங்கே என்ன மனசில் வந்து ஒரு விரிவான எண்ணம் இருக்குது. மனைவி சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும்னு ஹஸ்பண்ட் சொல்கிறது சரியாக இருக்கும்னு மனைவியும் அந்த புரிதல் வளர்த்துக்கிறாங்க. அந்த புரிதல் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட்டே வராது. அந்த ஆர்கியூமெண்ட் வரல அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கான டிபெண்டன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க ஈஸியான டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல டெசிஷன்ஸை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. இப்போது அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் காலத்துக்கும் வந்து ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் கேட்காம உதாசீனப்படுத்தி அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும்னு அந்த ஈகோவை கெட்டிமாக பிடிச்சிட்டு அவங்க செல்ஃபுக்கு மட்டுமே, அதாவது நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனலாக அவங்க வந்து ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் வந்து சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், அங்கே வந்து ஒரு பெரிய கேப் உள்ளது 2 பேருக்கும். அந்த கேப் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் ஆர்கியூமெண்ட்டாக தான் போகும். அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளே வராது. அந்த ப்ராப்ளம் என்ன ஆகிடும்னா பெருசாகிட்டே போகும், டெவலப் ஆகிட்டே போகும். அங்கே டிபெண்டன்சி பிரேக் ஆகுது. ஸோ இந்த டிபெண்டன்சி நல்லா வளர்த்துக்கணும், ஒரு நல்ல டெசிஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் தான் மட்டும் சொல்கிறது சரி கிடையாது, ஒய்ஃபும் சரியாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபும் நான் நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படி இல்லாமல் ஹஸ்பண்ட் சொல்கிறதும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புரிதல் இருந்துச்சுன்னா அந்த லைஃப்பில் இந்த டிஸ்ஹார்மனி இஷ்யூஸ் வராமல் ஒரு ஹார்மோனியஸ் லைஃப்பாக அவங்க வாழலாம். நன்றி.